அப்பாவோட வணக்கங்கள். இந்த பூமி அப்படிங்கிற விருட்சத்துல முளைத்து துளிர்த்து செழித்து பழுத்து விழுந்து போகிற கோடிக்கணக்கான உயிர்கள்ல மனுஷன் ஒருத்தன். அவன் இறந்த பிறகும் ரெண்டு விஷயங்கள் அவன் பேரை தாங்குது. ஒண்ணு அவன் செஞ்ச செயல்கள், இன்னொன்னு அவனுடைய பேச்சு. அப்படிப்பட்ட பேச்சோட சாராம்சத்தையும் அதோட ஊர்வலத்தையும் அணிவகுப்பையும் நிகழ்த்த போற ஒரு மேடைதான் நில் கவனி சொல். உணர்வுகள் எப்ப ஜாஸ்தி ஆகும்னா உறவுகள் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம். குறிப்பா நம்ம ஆத்மார்த்தமான விஷயங்கள்ல உறவுகளும் ஒண்ணு. தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தி அத்தை, எனக்கு அப்படியே மூச்சு வாங்கும். அவ்வளவு உறவுகள் இருக்கு. எல்லா உறவுகளையுமே ஒட்டி வச்சிருக்க ஒரு விஷயமா தான் இருக்கு மல்லிகைப்பூ, ரோஜாப்பூன்னு ஒவ்வொரு பூக்கள் இருக்கு. எல்லா பூக்களையுமே ஒன்னா தொடுத்து ஒரு சரமா தொடுத்து அந்த நார்ல கோக்குறப்ப கதம்பம் அப்படிமோ, கதம்ப மாலை ஸ்பெஷல் பயங்கரம். அப்படிப்பட்ட கதம்ப மாலையை தான் செட்ல பாக்குறவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நெல் கவனித்தல் மேடைக்கு வந்ததுக்காக. ஒயிட் கலர் அங்கிளை பார்க்க எங்க சித்தப்பா மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா செருப்பு போடல அப்பெல்லாம். ஆத்தோட குறுக்க நடக்கிறதுங்கிறது தீ மிதியில நடக்கிற மாதிரி தான். அப்ப முந்தான இருக்கும் பாருங்க, கீழே போட்டு நிக்கிறது, நின்னு மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் அதை சுருட்டிட்டு வேக வேகமா ஓடியாடுறது. ஒன்னா இருக்கும்போது ஒன்னாவே இருக்காங்க. ஆனா அவங்க தனித்தனியா இருக்கும்போது இங்க காது கொடுத்து கேட்க முடியல, அங்க போனா அங்க காது கொடுத்து கேட்க முடியல சார். கல்யாணம் ஆனவங்க எல்லாம் பாருங்களேன், டல்லா. அந்த அவர் பாருங்க கருப்பா இருக்காரு, ரொம்ப டல்லா இருக்காரு. அவர் ஜெய்ப்பூர் போயிட்டு வெறும் கையோட வந்தாரு. குடும்பமே ஊடு கட்டுறது தெரியவே தெரியாது சார். தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்காரு, சித்தி சித்தப்பா, நிறைய உறவுகள் இருந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த மேடையை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள பார்க்கும்போது அப்படியே எங்க அப்பா அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளவு மன நிறைவா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மைக் கொடுங்க, இங்க மைக் கொடுங்க. உங்க பொண்ணு அது? அவங்கள பார்க்கும்போது என் பொண்ணு பேத்தி இவங்கள பார்த்து ஒரு அன்பு ரொம்ப அதிகமாகி போச்சு எனக்கு. ஆனா இங்க வந்தா சந்திச்சீங்க? இங்க வந்து தான் சந்திச்சேங்க. பொண்ணு மாதிரி அவங்க? ஆமா, பொண்ணு பேத்தி மாதிரிங்க. பொண்ணு பேத்தி மாதிரி. சந்தோஷமா சந்தோஷமா இருக்குங்க. அவங்கள பார்த்ததுல இருந்து என் பொண்ணு சொல்லிட்டே இருந்தா, அம்மா அம்மா மாதிரியே இருக்காங்கம்மா. கொடுங்களேன். நானும் பந்தோம் அப்படிதாங்க பார்த்தேன். இப்படிப்பட்ட பாட்டியை பாக்குறது அரிதா இருக்கு. அப்படி ஒரு திருநூறு பூசிக்கிட்டு நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு. ஒரு பொண்ணு தான். அந்த ஒரு பொண்ணை பார்த்தோன்னே, அவளை பார்த்தோன்னே எனக்கு மக மாதிரி நினப்பு. உடனே எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறது நினப்புன்னா அவளை பார்த்துட்டு எனக்கு மனசுல ஒரு அபிப்பிராயம், அவங்கள பார்த்து உறவு கொண்டாடணும் அப்படின்ற அளவுக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்தது. வேற 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 இந்த மேடையையும் இப்படி அமர வச்சிருக்கிறதையும் இந்த தளத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த எல்லோ கலர் சாரி பாட்டிய பாக்குறப்ப இந்த செகண்ட் ரோ, எனக்கு கல்பாக்கத்துல ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டாங்க. அந்த பாட்டி கிட்ட பேசணும், ஜாலியா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த பாட்டியை பார்த்த மாதிரி இருக்கு. அம்மா உங்க பேர் என்ன? என் பேர் பானுமதி. பானுமதி. ஆமா. உங்க இந்த தளத்துல உங்க பேத்தி வந்து உங்கள்ட்ட ஏதோ பேசணுங்கிறாங்க. பாட்டிட்ட பேசுங்க சும்மா. எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன். என் பேர் என்னம்மா? கௌஷிகா. கௌஷிகா, என்ன பண்ற நீ? 12th ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இப்பதான். உன்னை பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா. எனக்கு 2 பேரன்கள். உன்னை பார்த்தா அந்த ஒரு பேத்தி இல்லாத அந்த நிறைவு வந்து இப்போ பேத்தி எனக்கு கிடைச்சாச்சு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதான் இந்த மேடை சாத்தியமாக்க போற ஒரு விஷயம். பின்னாடி கொடுங்களேன். எனக்கு அந்த ஒயிட் கலர் அங்கிளை பார்க்க எங்க சித்தப்பா மாதிரியே இருக்கு. நான் சின்ன பையமா தம்பி, கொச்சச்சா சிச்சப்பாட்டு இருக்கீங்க. இதே மாதிரிதான் எங்க சித்தப்பாவும் ஹாப்பினஸோட எப்பவுமே உனக்கு மாமாலாம் இருக்க மாட்டாங்களா? சித்தப்பா அங்க இருக்காரு, மாமாலாம் இருப்பாங்க கண்டிப்பா. இந்த அக்கேஷன்ல எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப குதூகலமா இருக்கு. எனக்கு அப்படியே சொந்தக்காரவங்களே எல்லாமே இங்க இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க அண்ணியோட அக்கா இது மாதிரி இருப்பாங்க. இவங்களை பார்த்தா எங்க அண்ணியோட அக்காவை பார்த்த ஃபீலிங் அப்படியே வருது. அப்படி அண்ணியோட அக்கா 50 வயசு இருக்குமா? 50 வயசு. 50. ரைட். அவங்கள பார்த்தா மாதிரியே இருக்கு இவங்களை பார்த்தா. குட். எப்பவுமே உறவுகள் சேர்ந்தாலே கலாட்டா தான். எப்ப உங்க வீட்டுல கலாட்டாக்கள் ஜாஸ்தியா இருக்கும்? உங்க லைஃப்ல நடந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ். எப்பெல்லாம் சந்தோஷம், எப்பெல்லாம் கலாட்டா? எங்க வீட்டுல வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொங்கலுக்கு போவோம். அப்புறம் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு போவோம். அங்க வந்து ஒரு வீனஸ் கிட்ட ஒரு கோயில் ஒன்று இருக்கு, ராமர் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில்ல வந்து விசேஷமா பண்ணுவாங்க. நான் பிறந்ததுல இருந்து எங்க வீட்டுல அந்த கோயிலுக்கு போறது வழக்கம். அந்த கோயிலுக்கு போகும்போது நாங்க கும்பலா கிளம்பினோம்னா காலியா வர பஸ் நாங்க ஏறணும்னா ஃபுல் ஆயிடும். ஒரு ஊரே போற மாதிரி இருக்கும். அது ஏறணும்னா பஸ்ஸே கலகட்டும்.
நாங்க தான் அராஜகம் பண்ணிட்டு போவோம். ஓகே, பொங்கலுக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் பொங்கலுக்கும் வைகுண்ட இப்படிதான் ஏகாதசி. கேக்குறேன். சம்பவங்கள், சின்ன சின்ன சம்பவங்கள் எப்ப ஒண்ணு கூடுவீங்க, எப்ப சந்தோஷமா இருப்பீங்க, கலாட்டா பண்ணுவீங்க? எங்க குடும்பத்துல நாங்க 7 பேரு. 7 பேரா? 7 பேரு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமா. வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் ஒன்று இது பண்ணுவோம். அப்போ 3 தலைமுறைங்க, நாங்க எங்க பிள்ளைங்க எங்க பேரம்பேத்தி எல்லாரும் ஒண்ணா சேருவோம். சேரும்போது அந்த டைம்ல நாங்க குடும்ப விஷயங்களே பேசுறது இல்ல. ரொம்ப சின்ன பிள்ளைங்கள மாதிரி நாங்க வந்து எல்லா விளையாட்டுகள் விளையாடுவோம். சொல் விளையாட்டுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே, பாட்டுக்கு பாட்டு எல்லாமே விளையாடுவோம். அந்த இது வந்து அடுத்த வருஷம் போறது வரை எங்களுக்கு அது ஒரு டானிக் மாதிரி. அவ்வளோ ஹாப்பியா இருப்போம் நாங்க. இன்னைக்கு காலையில் நான் இங்க வந்தேன்னா இங்க நிறைய பேரை சந்திச்சு பேசும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு. உங்க லைஃப்ல நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் வந்து தாமரை செல்வி. நான் டீச்சராக வேலை செய்கிறேன். எனக்கு வந்து அக்கா தங்கச்சிங்களை யாரை கூட பிறந்தாங்க கிடையாது. ஆனால் பெரியம்மா பொண்ணு ஒன்று பக்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 5 பசங்க. அப்போ வந்து பெரிய பொண்ணு கல்யாணம் வந்து ரொம்ப, அப்போ பாப்பாக்கெல்லாம் குட்டி குட்டியாக இருப்பாங்க. கல்யாணம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சென்னைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு டான்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், சரியா ஆடுவாளுங்க பசங்களாம் டான்ஸு. இங்கே 2 என்னுடைய டாட்டர்ஸ் தான். ஓ, இவங்க 2 பேருமா? கொடுங்க 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 கொடுங்க. 2 பேரும் பயங்கரமா டான்ஸ் ஆடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, இதைத்தான் ஃபுல்லா சொன்னாங்க. எனக்காக தயவு கூர்ந்து ஏதாவது 4 வரிகள்ல பாட்டு போட்டு அவங்க ஆடுறத கண் குளிர நம்ம எல்லாம் சந்தோஷத்தை. இது ஒரு குடும்பம் தானே. கம் 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 கம். குட்டி புலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்ல பட்டு போட்டோம் சுத்தி மேகமூட்டம் லீவு விட்ட ஓட்டம் சாதி சேலை தோட்டம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்க போறேன். சுய பரிசோதனைக்கான கேள்வியும் கூட. ஒரு விதைனா விதை மட்டும் இல்ல, விதையிலே பூ இருக்கு, கனி இருக்கு, காய் இருக்கு, மரம் இருக்கு, செடி இருக்கு, நிறைய இருக்குல்ல. அது மாதிரி நம்மளோட மூதாதையர்களையோ நம்மளுடைய ஹிஸ்டரியோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமாங்கிறதுக்கான யுக்தியா கூட அது இருக்கலாம். உங்க அப்பா பேரு அல்லது அவங்க அப்பா பேரு அல்ல உங்க மூதாதையர் பேரு அவங்க மூதாதையர் பேரு, செயின் ரியாக்ஷன். உறவுங்கிறது சங்கிலி பின்னல் தான். அந்த மாதிரி சங்கிலி மாதிரி யார் எவ்வளவு தூரம் போறான்னு பார்க்கலாம். சொல்லுங்க. எங்க அப்பா பேர் கமலக்கண்ணன், அவங்க அப்பா பேர் கோவிந்தராஜ் நாயுடு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர் வந்து வீரராகவன் நாயுடு. அது வரைக்கும் தெரியும். 3 தலைமுறை தெரியும். எங்க அப்பா பேர் தேவராஜன் ரெட்டி, அப்பாவோட அப்பா பேரு ராஜேந்திரன் ரெட்டி, அவங்களோட அப்பா பேரு சாமி ரெட்டி. சாமி ரெட்டி. எல்லாரும் 3 தலைமுறை தான் சொல்றீங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். எங்க அப்பா பேர் குருநாதன், அவருடைய அப்பா பேர் நாகலிங்கம், அவருடைய அப்பா பேர் தனுஷ்கோடி. தனுஷ்கோடி. அப்புறம் அவருடைய அப்பா பேர் வந்து முகேந்திரன். முகேந்திரன். 4 தலைமுறை சொல்லிட்டீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்க அப்பா பேர் சண்முகுமார், எங்க தாத்தா பேர் வந்து ஜெயவேல், எங்க தாத்தாவோட அப்பா பேர் வந்து ஜெயவேல். அப்படின்னு அவர் கை தூக்குறாரு. சரி, அடுத்து. எங்க தாத்தாவோட அப்பா பேர் வந்து குப்புசாமி, குப்புசாமியோட அப்பா பேர் வந்து கோவிந்தராஜ், கோவிந்தராஜோட அப்பா பேர் வந்து ராமசாமி. 5 தலைமுறை 5 தலைமுறை சொல்றாங்க இந்த ஜெனரேஷன் பையன். எங்க அப்பா பேரையும் என் தாத்தா பேரையும் உச்சரிக்கிறப்போ ஒவ்வொருத்தரோட சந்தோஷத்தை பார்க்கணுமே. ரைட். நான் இப்ப அடுத்த விஷயத்துக்கு உள்ள வரேன். நம்ம உறவுகளுக்கு பட்டப்பேர் வைப்போம். உதாரணத்துக்கு எங்க சித்தி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா மேக்சிமம் வந்தா போக மாட்டாங்க. அதனால என் கூட இருக்க இன்னொரு உறவு அதை சொன்னா டிவியில அடிப்பாங்கிற காரணத்தினால, சஹா ஒட்டடை வந்துருச்சு. என்னடா ஒட்டடை வந்தா போவாதான், நம்ம தான் அடிச்சு துரத்தணுமோ. இப்படிலாம் சங்கேத மொழிகள் இருக்கும், கிண்டல் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன இருக்கு? எங்க அண்ணி இருக்காங்க, ஏதாவது ஒரு விசேஷம்னா அண்ணி எங்களுக்கு தெரியாத நீ வீட்டுக்கு கூட்டின்னு போனான், தோ வரேன். அது எந்த நிலைமையில இருக்காங்களோ தோ வரமா அப்படின்னு சட்டுன்னு கிளம்பிடுவாங்க. யார சொல்லுவாங்க அப்படி? பெரியமாவோட பொண்ணு. உங்களை என்ன சொல்லுவாங்க? என்ன வந்து ஐயோ சார் சொல்லவே வேணாம், அப்புறம் சிரிப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அண்ணா என்ன அன்பா கூப்பிடுறது அண்டா சோறுன்னு கூப்பிடுவாரு. இவளை வந்து சின்ன வயசுல வந்து சில்க்குன்னு கூப்பிடுவோம். சில்கா? ஏன்னா அவ நடக்கிறதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப கேட் வாக் பண்ணி சின்ன வயசுல நடப்பா. அவளுக்கு கலாய்ச்சாலே பிடிக்காது, பட் அவளெல்லாம் சில்க்குன்னு தான் கூப்பிடுவாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு சில்க்குன்னு கூப்பிடுறப்ப? சின்ன வயசுல சோ அப்போ உனக்கு அவ்வளவா தெரியாது, பட் இப்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கா. நான் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்றேன் நானு ரொம்ப. இந்த பக்கத்துல இருந்து நாத்தனார் வீட்டுக்காரு, அவர் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு, அதனால ரொம்ப வளர்ந்தவருன்னுவேன். வளர்ந்து கெட்டவர் வந்திருக்கிறாரு சொல்லுவேன். வளர்ந்து கெட்டவர் வந்திருக்காரு. வளர்ந்து கெட்டவர். ஓகே. ஒரு ஓரத்துக்கு வந்து பிரைஸ் டாக், இன்னொரு ஓரத்துக்கு வந்து ஹீரோயின். பிரைஸ் டாகா? என்னங்க பிரைஸ் டாக்? அவங்க பர்టిక్యులரா நீங்க ஏதாச்சும் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, அக்கா இது வெறும் 990 தான்க்கா அப்படின்னு அவங்க கிட்ட ரேட் கேட்க வேண்டியது இல்ல. ஓகே. ஓரகத்தின்னு ஏதோ ஒன்னு சொன்னீங்கல்ல? ஓரகத்தி. ஒரே நிமிஷம். அந்த ஓரகத்தினா என்ன யாருக்கா தெரியுமா? பழைய காலத்துல
எல்லாரும் ஒண்ணா கூட்டு குடும்பமா இருந்ததுனால ஒரே அகத்தை வீட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால ஓரகத்தி. வேற யாராவது இந்த பக்கத்துல இருந்து? ஒருபடி தம்பி ஒய்ஃபை தான் ஓரவத்தின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஓரகத்தின்னா அண்ணனோட ஒய்ஃபையோ தம்பியோட ஒய்ஃபையோ கூப்பிடுறது. எனக்கு இந்த உறவு இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுற அல்லது ஒரு ஏக்கமா கூட இருக்கலாம். நான் கேட்கிற கேள்வி அதுதான். எந்த உறவு இல்ல, ஏக்கம், சூழல். எனக்கு அக்கா அண்ணா எல்லாரும் இருக்காங்க. ஆனா எல்லாருமே பெரியம்மா பசங்க அத்தை பசங்க அப்படிதான். கூட பிறந்த ஒரு அண்ணா அக்கா தங்கச்சி அப்படி யாரும் இல்ல. அது ரொம்ப ஏதாவது சிச்சுவேஷன்ல உணர்ந்தீங்களா இங்க அண்ணன் இருந்தா நல்லா இருக்கும்? ஏர்லி மார்னிங் கிளம்பணுன்றப்ப அந்த நேரத்துக்கு நம்மள கொண்டு போய் பிக்கப் பண்ணி டிராப் பண்றப்ப ஒரு சேஃப் கார்டு மாதிரி நமக்கு கூட இருந்தா நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். மோரல் சப்போர்ட். நிறைய நேரத்துல ரெக்ரெட் பண்ணிருக்கேன் அது. இந்த பக்கம் நான் வரேன். அக்கா தங்கச்சி இல்ல அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப பண்ணிருக்கேன். அக்கா தங்கச்சி இல்லன்ட்டு. என் கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி தான். நாங்க 2 பசங்க தான். அதே மாதிரி யாராவது 2 சிஸ்டர்ஸ் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸ். அவங்க பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, சரி நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நல்லா பாத்துக்கிறேன். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத நேரத்துல வந்து நானும் என் தம்பியை வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஹெல்ப் பண்ண முடியாது எங்களால. எதுக்காக ஃபீல் பண்ணிருக்க, என்ன ஆத்மார்த்தமா நினைச்சிருக்குங்கிற 1000 விஷயங்கள் எனக்கு கண்ணு முன்னாடி ஓடுது. சூப்பர். நம்மளோட உறவுகளை பத்தி பேசுறப்ப நம்மள அறியாம ஒரு உணர்ச்சி குவியல் உள்ள வரும், நம்மள அறியாம ஒரு ஸ்லாகிப்பு தன்மை இருக்கும், நம்மள அறியாம யதார்த்தங்களும் உள்ள வரும். நிறைய பேசலாம் உறவுகள் பத்தி. உறவுகளோட தான் இன்னைக்கு இந்த மேடை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. மேலும் மெருகூட்டுறதுக்காகவும் அழகாக்குறதுக்காகவும் 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மகிட்ட வந்திருக்காங்க. ஒருத்தர் தலைமுறைகள் அப்படிங்கிற ஒரு பெரிய நாவலை தன்னோட படத்தோட கருவா எடுத்து மகிழ்ச்சி அப்படின்னு உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு படம் எடுத்த இயக்குனர் கௌதமன் அவர்களை வரவேற்கிறேன். நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க, புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. கவிஞர் சக்தி ஜோதி நம்மள்ட்ட வந்திருக்காங்க. கவிஞரா எப்படி பாக்குறீங்க இந்த களத்தையும் இந்த அமைப்பையும்? உறவுகளோட இருக்கணுங்கிற விருப்பம் இருக்கிற மனதுக்குள்ளார இருக்க விருப்பமும் சூழல் வந்து நமக்கு அப்படியான சூழல் அமையலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த இடத்துல வந்த உடனே எனக்கு இங்க 2 பேரை பார்த்த உடனே எங்க அம்மம்மா மாதிரி இருக்கு, தாத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இந்த தேடலை தான் இந்த இடத்துல நான் நிறைவடைகிறதா நான் பாக்குறேன். அது அந்த வகையில வந்து இந்த ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியா இதை நான் சந்திக்கிறேன். எவ்வளவு உறவுகள் நமக்கு இருந்தாலும் உணர்வு பூர்வமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த உறவுனா முதல்ல அம்மா தான். அம்மா பார்த்து அப்பா அப்படி வச்சுக்கலாம். அப்படிங்கிற எழுத்து. ஆனா வெறும் எழுத்து கிடையாது. இங்கிலீஷ்ல தான் A for ஆப்பிள்னு ஒற்றை வார்த்தையோட முடிச்சிடறான். ஆனா தமிழ்ல ஆனா அம்மாவும் இருக்கு அதுல, அன்னை அப்பாவும் இருக்கு அதுல. ஆக அந்த 2 பேரும் தான் உறவுகளை இது சித்திடா, இது பெரியமாடா, இது அத்தடான்னு காமிச்சு கொடுக்குறாங்க. முதல்ல நான் அம்மா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் வரணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு அம்மா எவ்வளவு ஸ்பெஷல் சார்? நாங்க வந்து மொத்தம் வீட்டுல 17 பேர் சார். 17 பேர். அப்பா வந்து 3 இயர்ஸ் பிஃபோர் தான் எக்ஸ்பயர் ஆகிட்டாரு. அப்பாவுக்கு வந்து அவ்வளோ இன்கம்லாம் கிடையாது. அந்த டைமில் நாங்கள் 7 பேர் அண்ணன் தம்பி, 4 அண்ணன் தம்பி, 3 அக்கா தங்கச்சி. அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்க வச்சது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்க எதாவது திட்டினா கூட நாங்கள் தாங்கி ஏன்னா எங்களுக்கு பழைய ஞாபகம் வரும். எங்கள் அம்மா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கூட 4 சப்பாத்தி இருந்தால் கூட எங்கள் 4 பேரை குத்திட்டு அவங்க சும்மா இருப்பாங்க. எங்கள் அம்மானா எங்களுக்கு வந்து இன்னி கூட வீடு தான். இருக்கிறத பகிர்ந்து கொடுப்பா, பிரச்சனைகளை வெளியில சொல்ல மாட்டா. இதுதான் அம்மாவோட தாத்பரியம், தத்துவம் அப்படிங்கிறார். எங்க அம்மா இதனால எனக்கு ஸ்பெஷல் சார்ங்கிறாரு இந்த பக்கத்துல இருந்து. எங்க அம்மா எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அன்பு எல்லார்கிட்டயுமே. இவங்க பேர் இதாவது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எங்க டேடி வந்து ஆர்மியில இருந்திருக்கு. அதனால ஆர்மியில இருக்கிறச்சே எங்க அம்மா எங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் இப்போ கூட நான் எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது. இப்போ கூட நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரச்சே, எங்க அம்மா அப்பா வீட்டு வரச்சே எனக்கு இன்னும் அழுக வரும். அம்மானாலே அழுக வருது. ஓகே, யங்ஸ்டர்ஸ் யாராவது சைடு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க சார். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்கறது அவங்களா தான் இருப்பாங்க. வெரி குட், வெரி குட். இதுதான் நான் கேட்கறேன். கீழே கொடுங்க, இந்த பாயிண்ட் கொடுங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். நான் இன்ஜினியரிங் முடிக்க வரைக்கும் எனக்கு எங்க அம்மா பிடிக்காது. ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கூடாதுன்னு நினைச்சாங்க. எங்க அம்மா படிக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆமா. ஏன், என்ன காரணம்? நான் +2 மார்க் கம்மியா எடுத்துட்டேன். அவங்க பேச்சு கேட்கல. நான் அப்ப கம்மியா எடுத்துட்டேன். நான் படிக்கூட நினைச்சேன். எங்க அப்பா வச்சு எங்க அப்பா சப்போர்ட் பண்ணி என்ன சேர்த்து விட்டு சரி எங்க அம்மா பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பிஇ முடிச்சேன் சார். பிஇ முடிச்சுட்டு எனக்கு IPS ஆகணும் எய்ம். IPS பண்ணணும்னு சொன்னேன். கண்டிப்பா எங்க அம்மா விட மாட்டாங்க, வேலை செய்த வேலைக்கு தான் போசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எங்க அம்மா நான் சொன்னவுமே நீ சென்னைக்கு போய் நான் காசு தரேன், நீ IPS ஆகிறதுக்கு நான் பணம் தரேன், நீ IPS ஆகிட்ட ஊருக்கு வர அப்படின்ட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் எங்கள் அம்மாவோட அருமை எனக்கு தெரியல சார். இப்போ வரவும் தான் எங்கள் அம்மாவோட அருமை எனக்கு தெரியுது. நான் எங்கள் அம்மாவை ரொம்ப திட்டிருக்கேன் சார். அதுக்கு இப்போ வருத்தப்படுறேன். எங்கள் அம்மா கண்டிப்பாக பார்ப்பாங்க. அம்மா திட்டிருக்கேன், நிறைய திட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆசையை கெடுக்கிறாங்களே, கருக்கிறாளே அவ அப்படின்னு ஒரு தாக்கம். ஆமாம் சார். மனசளவு திட்டல, அப்பயும் வாயாலும் திட்டிருக்கேன். அதான் 12th வரைக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் போகக்கூடாது நாங்க. ஆமாம் சார். சாரி மாசம், மன்னிச்சிருங்க மண்ணு. ரைட், சூப்பருங்க, சூப்பர்.
யூனிக்கான விஷயம் சொல்லுங்களேன். அம்மா இந்த விஷயத்தினால ஸ்பெஷல். அம்மாவுக்கு 35 வயசுக்கு அம்மா எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு ரெஸ்ட்னு எங்க அம்மாட்ட நான் போனேன்னா, நான் படுத்துனாங்க, என் குழந்தை பாரு கை தேஞ்சு போயிடுது, எங்க பாத்திரங்கள்லாம் தேய்ச்சு என் குழந்தை எப்படி இழைச்சி போயிட்டா உங்க குடும்பத்துல இருந்துவாங்க. 60 வயசுல சூப்பர் படுத்துன்னு நான் தூங்கின்னு இருக்கச்சே, இன்னைக்கும் அந்த பகல்ல தூங்கின்னு இருப்பேன். ஹார்லிக்ஸ கலந்து அந்த வாயில இன்னைக்கு அந்த ஊட்டுற அந்த ஒரு குணம் அம்மா தான். இப்ப என்னோட அம்மாவோட அருமை எனக்கு ரொம்பவும் தெரியுது. கௌதமன் சாருக்கு அம்மா எவ்வளவு ஸ்பெஷல்? ஒரு பொறுப்பான ஒரு இயக்குனரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என்னுடைய அம்மா. எங்க அப்பா வந்து எங்க குடும்பத்தை பார்க்கவே இல்லை. அவரு முழு நேர 24 மணி நேரமும் சமூகத்துக்காக உழைக்கிறவர். அதனால வீட்டுக்கு வர்றதே கஷ்டம். அதனால குடும்பத்துல சொல்ல முடியாத அளவுக்கு வறுமை. வீட்டுக்கு பின்னாடி நிலம் இருக்கு, கிணறு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப எங்க அம்மா என்ன செய்வாங்க, எங்க அம்மா தான் விவசாயம் செய்வாங்க. விவசாயம் செஞ்சு கத்திரிக்காய் வெண்டைக்கான்னு போடுவாங்க. அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காவை அறுத்து எடுத்துக்கிட்டு எங்க அம்மா தலையில சுமந்து ஊரா போய் விற்பாங்க. எங்க ஊர்ல இருந்து ஆத்தை தாண்டி ஆடுதுறைன்னு ஒரு ஊர், ஒகுலூர், இப்படி எல்லாம். அந்த ஆடுதுறைங்கிற ஊருக்கும் எங்களுக்கும் ஒரு 3/4 கிலோமீட்டர் ஆறு மணல். அந்த சுடு வெயில் காலத்துல அதுல சாதாரணமா நடக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா செருப்பு போடல அப்பெல்லாம். அப்ப அவங்க அந்த கூடைய சுமந்துக்கிட்டு அந்த ஆத்தோட குறுக்க நடக்கிறதுங்கிறது ஒரு தீமிதியில நடக்கிற மாதிரி தான். அப்ப முந்தானை இருக்கும் பாருங்க, அதை எடுத்து சடார்னு கீழே போட்டு ஓடி வந்து ஒரு 10 அடி 20 அடி ஓடி வர்றது, அந்த சுடு மணல்ல கீழே போட்டு நிக்கிறது, நின்று மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் அதை சுருட்டிக்கிட்டு வேக வேகமா ஓடியாடுறது. இப்படி ஆத்த கடந்து வந்து நாங்கெல்லாம் காலை சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறதுலாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போ வந்து ஒரு 1:30 மணி 2 மணிக்கு அவசரமா பற்ற வச்சு ஏதாவது செஞ்சு நாங்கெல்லாம் உட்காந்துருப்போம், இல்லை ஏதாவது படுத்திருப்போம். எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மா படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு களைப்பு. சென்னையில் நான் எங்கே ஏதாவது கஷ்டப்படணும், ஏதாவது செய்யணும்னு நடுராத்திரில எந்திரிச்சு போய் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் நடுராத்திரில் சூரியன் எடுத்து கொளுத்தி வச்சு என் பிள்ளை நல்லா வரணும் அப்படின்லாம் வேண்டவங்க. ஆனால் எங்கள் அம்மா இப்போ இல்லை. ரெண்டு சின்ன பசங்களை கூட்டிட்டு போயிருவா அந்த தாய். வருமா அவளுக்கு காலைல போனா சாயந்தரம் தான் வருவா. திருப்பி சாயந்தரம் வந்துதான் கூட்ட திறந்து உள்ள பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பா. அந்த 2 சின்ன பசங்க இத்தனைக்கும், ஏமா என்ன கூட்டிட்டு போற? சின்னவன் கேக்குறான், ஏமா என்னை கூட்டிட்டு போற? இல்லடா தம்பி, பசியில போய் அடுத்த வீட்டுல புச்சை கேட்டுருவடா, அந்த அவமானம் தாங்க முடியாதுடா அவனால, அதனால வீட்டுக்குள்ளே இருடா அப்படிங்கிறா. அந்த சின்ன பையன் தான் கடைசி வரைக்கும் தான் அம்மாவை மட்டும்தான் சாமியா கும்பிட்டான். அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இது தாயோட மகத்துவம். அப்படிதான் நான் பாக்குறேன் சார் சொல்றத. நீங்க சொல்லுங்களேன், ஏன் ஸ்பெஷல்? எங்க அம்மா ஏன் ஸ்பெஷல்? அம்மா பத்திர சிந்தனை. ஒரு ஆணுக்கு எப்படி நிறைய ரோல் இருக்கோ அதே போல பெண்ணுக்கு நிறைய ரோல் இருக்கு. ஆனா ஆணுக்கு இருக்கிற ரோல்ல வந்து எப்போதும் ஒரு ஆண்கிற ஒரு மனம் வந்து உள்ள இயங்கிட்டே தான் இருக்கும், எந்த ரோல்ல அவர் ஆப்ரேட் பண்ணா கூட. ஆனா பெண்ணுக்கு அப்படி கிடையாது. ஒரு கேரக்டர்ல அந்த பெண்ணுடைய மனசுக்குள்ளார இருக்கிற விஷயம் மாறும். சிக்கல்களுக்கு மத்தியில தான் நம்ம உறவுகளை பேணி பாதுகாத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பேணி பாதுகாக்கிறதுல ஒரு மைய அச்சா ஆக்சலா இருக்கிறது யாருன்னா நம்ம அம்மா தான். அதை வந்து மறுக்கவே முடியாது. எல்லா வீட்லயும் அப்படியான ஒரு ரோலை வந்து சரியா செய்துட்டு இருக்காங்கன்னா அது அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாக்கள்னாலே வாழ்க்கை தான். ஆனா இன்னொரு உறவு மேல எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறோம் அந்த உறவை. சார் பேசினப்ப கூட சொன்னாரு, அப்பா பண்ணதை விட எனக்கு அம்மா பண்ணதுதான் சார் ஜாஸ்தின்னு. யதார்த்தமும் அதுதான். சில வீடுகள்ல அதுதான் இருக்கும். ஏன் அந்த அப்பா உறவு கொஞ்சம் தள்ளியே இருக்கு? அப்பா பத்தின சிந்தனைகள் தான் பேச போறோம். 5 வயசுல எல்லாத்துக்கும் நமக்கு அப்பா தான் ஹீரோ, என் அப்பா ஹீரோடா அப்படிம்போம். அதுவே 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் தெருவில் உள்ள பசங்கள்ட்ட பழக ஆரம்பிக்கல, அப்பாவை பத்தி ஒரு சின்ன குறை சொல்லுவோம். அப்பா நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் கோவப்படுறாரு அப்படிம்போம். 15 வயசுல கொஞ்சம் வெளித்தரு பசங்கள்ட்ட நம்ம பழக ஆரம்பிக்கல, அப்பா சரியான மோசமா இருக்காருடா, விடமாட்டேங்கிறாரா, அது இதுன்னு எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ். 25வது வயசுல நேரா அப்பாவே எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம். 30வது வயசுல அவனுக்கு கல்யாணம் ஆகும், ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய இப்படி பேணி காப்பான், எங்க அப்பா அப்படிதானே பாத்துக்குவாரு அப்படின்னு நினைச்சிருப்பான். 40வது வயசுல கொஞ்சம் வளர்ற பருவமாயிருக்கும், அல்லது சில கல்யாணம் ஆயிருக்கும், சொந்த பந்தங்களை அரவணைக்கணும். ஐயோ எங்க அப்பா பாலுக்கு இப்படிதான் கஷ்டப்பட்டார், ரேஷனுக்கு இப்படிதான் கஷ்டப்படுறாரு, இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு. 50வது வயசுல அப்பாவோட மொத்த சாராம்சமும் அவனோட மனசுக்குள்ள வரும். இவ்வளவு கஷ்டப்பட்டாராடா எங்க அப்பா, அவர் தான்டா ஹீரோ. அப்பாவோட இமேஜ ஒற்றை வரியில சொல்லுங்க எனக்கு போதும், எங்க அப்பா இப்படி சார். என்னோட ரோல் மாடலே எங்க அப்பா தான், என்னோட ஹீரோ
நான் அவரை பார்த்தா ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிறேன். ஹீரோ எங்க அப்பா எனக்கு ஹீரோ. என்னோட ரியல் ஹீரோ அவர் தான். சூப்பர். எங்க அப்பா எனக்கு இப்படி சார். சார் எங்க அப்பா நல்ல நண்பர். நண்பன். எங்க அப்பா பெரிய நண்பன். இந்த பக்கம் எங்க அப்பா யார் எனக்கு? எங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஆமா. ஓகே. ஆனா நாங்க வந்து ஹெட் மாஸ்டர் மாதிரி தான் அவரை பார்ப்போம். பட் அப்பா எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்காங்கிறத வந்து நாங்க வளர்ந்த அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. நாங்க கல்யாணம் ஆகி வந்த பிறகு அப்பா பத்தி மத்தவங்க பேசும்போது தான் இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு மகளா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைச்சேன். தாய் கருவறையில இருந்து வந்துடுறோம். இவர் என்ன செய்வார்னா வீட்டுக்குள்ள இடங்கள்லாம் சுத்தி காமிக்கிறதுக்காக யானை மாதிரி அவர் மாறி நம்மள மேல தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள சுத்தி காமிப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாருன்னா உலகத்தை சுத்தி காமிக்கணுமேங்கிற காரணத்துக்காக தோல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்துட்டோம்னா கையை பிடிச்சு கூட்டு போவார். இப்படி நம்மளோட டச்லயே இருக்கவரை நம்ம டப்புனு தூக்கி உதறிடுறோமோ அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கேட்கிறேன். அப்பாக்கள் பத்தின இமேஜ மனசுக்குள்ள எப்படி வச்சிருக்கீங்க? எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. சாயங்காலம் விளக்கு வச்சப்புறம் வெளியில பொண்டாட்டி பசங்க போகக்கூடாது, வாசல்ல நிக்க கூடாது, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. ஆபீஸ்ல இருந்து வரும்போது நாங்க வாசல்ல நின்று இருந்தாருன்னா அங்க வரும்போதே உள்ள ஓடி வந்துருவோம். பூச்சாண்டி மாதிரி அப்பாவை பாத்துருக்காங்க ஒரு காலகட்டத்துல. எப்படி பாக்குறீங்க அப்பாங்கிற உறவை? ஒரு அதிகப்படியான ஒரு பயம், சமூகத்தை சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு பயம் காரணமா பிள்ளைங்களை வந்து நம்ம இப்படி வளர்க்கணுங்கிற அதிகப்படியான உரிமை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னுடைய விருப்பத்தை நான் கூட என்னுடைய கவிதையில் எழுதியிருப்பேன். அப்பாக்கள் அறியாத புதிர்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அதுல வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ரொம்ப நல்லா பாட தெரியும். ஒரு சினிமால கூட அது மாதிரியான காட்சி உண்டு. அந்த கணவருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியவே தெரியாது, பையன் மாத்திரம் தெரிஞ்சு வச்சிருப்பான். இது மாதிரி அம்மாவுடைய விருப்பத்தை தெரியாத போல அப்பாவுடைய விருப்பத்தை தெரியாத பிள்ளைங்களும் நிறைய இருக்கிறாங்க. இந்த ஜெனரேஷன் கேப் தான். நான் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இப்ப வைக்கிறேன். அம்மாக்கள் மதர்ஸ் டேனா அப்படி கொண்டாடுறாங்க நம்ம பசங்க. ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறதுல சரியா ஒரு படம் எடுங்க சார் அப்பாக்களுக்காக. என்னுடைய அடுத்த படம் அப்பாவும் மகனும். வாவ், உன்னதமான அந்த உறவை பத்தி தான். அரங்கத்துக்கு வந்து உணர்ச்சிகளோட குவிகளுக்கு மேலும் ஒரு கிரீடம் சேர்த்த கௌதமன் சாருக்கும் நம்மளோட கவிஞருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களோட கைத்தட்டல் மூலமா தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி உணர்ச்சி குவியல்கள் நிறைய பேச போறோம். உறவுகள் பத்தி பேசிட்டு இருக்கோம், உறவோட பேசிட்டு இருக்கோம். வரவா ஒரு பெரிய கவிஞர் வந்திருக்காரு. இமயம் அப்படிங்கிறது நாங்களா எட்டி பாக்குறது, அண்ணாந்து பாக்குறது. பேர்லயே நீங்க அதை வச்சிருக்கீங்க. இந்த தளம் ஒரு வார்த்தையில சொல்லுங்களேன் சார். எப்போதும் மனிதனுடைய முதல் தேடலை வந்து உறவா தான் இருக்கு. அது தாயா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம். ஓயாத மனிதன் தேடிக்கிட்டே இருக்கான். நம்ம நினைக்கிறோம் பணம் தான் தேடிக்கிட்டே இருக்கிறோம், பொருள் தான் தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு இல்லை. இந்த பணமும் பொருளும் எதுக்காகனா இந்த உறவை பேணுவதற்காக. சூப்பர் சார். மனிதன் வந்து தனித்த எப்போதுமே வாழ முடியாது, யாரோடு சேர்ந்துதான் வாழ முடியும். அதற்காக சார் அந்த உறவை பேணுவதற்கான ஒரு தளமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. உறவு தொடர்பான பழமொழிகள் என்னென்ன இருக்கு? அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். சூப்பர். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னுவாங்க. என்னதான் இருந்தாலும் பெத்த தாய்க்கு எவ்வளவு வளர்ந்து அவங்க வயசானாலும் அவங்க குழந்தைங்க தான். 80 வயசுல 60 வயசு பாட்டிக்கு ஹார்லிக்ஸ் ஊத்துறாங்க. எம்மா ஹார்லிக்ஸ் குடிடா அப்படின்னு. மாமியார் உடைச்சா மண்கலம், மருமா உடைச்சா பொன்கலம். என்னடா இந்த விஷயம் தான் வரலையேன்னு பார்த்தேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை. மாமியார் உடைச்சா மண்கலம். ஓகே ஓகே ஓகே. தம்பியுடையான் படைக்கஞ்சான். தம்பியுடையான் படைக்கஞ்சான். சில உறவுகளை வித்தியாசமான பேர் சொல்லி கூப்பிடுவோம். அந்த உறவா தான் இருக்கும், பேரே வித்தியாசமா இருக்கும். என்னென்ன பேர்கள் அந்த மாதிரி இருக்கு? ஹஸ்பண்ட் பாவான்னு தான் கூப்பிடுவோம். பாவா, ஐயோ எங்க பாவா அவர்தானே. அவங்க பாவான்னு கூப்பிடுறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். பாவா கூப்பிடுங்க, எங்களுக்காக ஒரே வாட்டி கூப்பிடுங்க. பாவா. நான் சொல்றது என்னன்னா வித்தியாசமா கூப்பிடுவோம்ல சில. நாங்க தெலுங்கு நானகார நானானு கூப்பிடுவோம். நானகாரனா அப்பா. அப்பாவை நைனகாரரு நானகாரரு அப்படி கூப்பிடுவோம். சித்தப்பாவை சின்னானு கூப்பிடுவோம். சின்னா. ஓகே. வேற? பாட்டியை வந்து தாத்தம்மான்னு சொல்லுவாங்க. தாத்தம்மா. வித்தியாசமா இருக்குங்க. இதான் கேக்குறேன். என்னுடைய கணவரை நான் மாமான்னு கூப்பிடுவேன். மாமான்னு சொல்லி ஏதாவது விஷயம் சொல்லுங்க. முத்தம் கொடுக்க கூடாது. அவரை பார்த்து மாமா. இன்டிமசி 70 ஆண்டுகள் கடந்துருச்சு, நம்ப முடியல. குட் குட். எங்க இதுல அண்ணன் பொண்டாட்டி வந்து மச்சின்னு கூப்பிடுவோம், வீட்டுக்கார வந்து மச்சான்னு கூப்பிடுவோம். நாங்க வந்து அண்ணி வந்து அத்தாச்சின்னு கூப்பிடுவோம். அத்தாச்சி. சூப்பரான வார்த்தைங்க அது. குட் குட் குட். நான் இங்க கேக்குறேன், எந்த உறவுகள்கிட்ட பயம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு? அப்பா கிட்ட. அப்பா கிட்ட. ஏன் அப்பா கிட்ட? ஏன்னா அம்மா வந்து நம்ம ஏஜுக்கு ஈக்குவலா நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அப்பா எப்பயுமே அப்படி இருக்க மாட்டாரு. வேலை மேல இருக்க டென்ஷனை வந்து வீட்டுல காட்டுவாரு. அதனாலவே அப்பாவை அப்படியே தள்ளி. வேலை மேல இருக்க டென்ஷனை வீட்டுல காட்டுறது புரியுது. வேலை பாக்குறதே உங்களுக்காகத்தானம்மா. கீழே கொடுங்க. அப்பாவுக்கு அப்புறம் பயப்படுறது மாமா தான். ஏன் அப்படி? மாமா சின்ன வயசுல இருந்தே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க.
அப்பா சில விஷயம் சொல்லும்போது நம்ம கேட்க மாட்டோம். மாமா சொல்லும்போது அதை அம்மா வந்து சொல்லி மாமா கிட்ட சொல்லிடுவேன்னு பயமுறுத்தும். வெரி குட். அங்குடு ரொம்ப வருஷம் வரைக்கும் நாத்தனார்கிட்ட கொஞ்சம் பயப்படுவோம். ஏன்னா நாத்தனார் நாங்க அக்கா தங்க மாதிரி பழகினா கூட ஏதாவது தப்பு வந்துருதுனாக்கா நாத்தனார் வீட்டுக்காங்க அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க. அதனால பயங்கச்சே இன்னி வரைக்கும். காரணம் என்ன? நாத்தனாரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம கேஷுவலா மத்த உறவு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கணும். ஓஹோ ரைட். நாத்தனாரை பார்த்தா பயமா. நாத்தனார் வந்து கோல் முட்டி விடுவா, கோல் முட்டி விட்டுருவா. இங்க இருக்கிறது அங்க சொல்லி அங்க 9 சொல்லிவிடுவா வெளியில சொல்லும். உங்களுக்கு எந்த உறவை பார்த்தா கொஞ்சம் பயம் நடுக்கம்? இப்ப இல்ல நான் சொல்றது, நீங்க வளர்ற பருவத்துல ஒரு பயம் இருந்திருக்கும்ல உங்களுக்கு? எங்கள் அப்பாவை பார்த்தா பயமாக இருந்துச்சு. என்ன காரணம்னா அவர் பேசவே மாட்டார். அவருடைய எல்லா செய்கையுமே வந்து ரொம்ப மௌனமாக இருக்கக்கூடிய மனிதர். நீங்கள் பணம் கட்டிங்கன்னா கையில் கொடுக்க மாட்டார், தூக்கி தான் கிடாசுவார். நம்ம பொறிக்கணும். அவர் இறக்குற வரைக்குமே வந்து நேரில் நின்று பேச மாட்டார். ஆனால் இந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியல அப்படின்றது தான் என்னுடைய. உறவுகள் பத்தி பேசுறப்ப பெரிய நீண்ட பயணம் மாதிரி தான் அது. அது ஒரு இடத்துல டக்குன்னு கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா என்ன அலைகள் அவ்வளவு பிரதிபலிக்கும். வந்து நிகழ்ச்சியில உங்களோட கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, இந்த மாதிரி நிறைய உறவுகளோட கலவை இருக்கு. உறவுகள் அப்படின்னாலே அழகுணர்ச்சி தான் முதல்ல. ஒரு ஆத்மார்த்தம் இருக்கும் உறவுகள் பத்தி பேசுறப்பே. ஆனா உறவுகளுக்குள்ள சிக்கல்களும் இருக்கு, நம்ம அதை மறுக்க முடியாது. எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் தான் சைக்கிள்ல கூட்டு போவாரு, படத்துக்கு கூட்டு போவாரு, எனக்கு கேரம் போர்ட் வேணும்னா வாங்கி கொடுப்பாரு, என் கூட உட்காந்து செஸ் விளையாடுவாரு. மனுஷன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மள பாக்குறதே இல்ல, திரும்புறதே இல்ல. மாமா படத்துக்கு போலாமான்னா இல்ல மாப்பிள்ள போயிட்டு வா. மாமா சாப்பிட போலாமா? இல்ல மாப்பிள்ள சாப்பிடு. அப்படியே எதையோ இழந்த மாதிரி ஆயிட்டாரு. எனக்கு என் மாமா இழந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் திருமணத்துக்கு முன்னாடி அந்த உறவு அண்ணனா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சொல்லுங்களேன். எங்க பாட்டி வீட்டுல பாட்டு பொங்கலுக்கெல்லாம் போனோம்னா அவ்வளோ ஜேன்னு இருக்கும், ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்ட ஒரே காரணம், அவங்க எல்லாருமே எங்க அம்மாவை விட்டு விலகி போயிட்டாங்க. என் ஒருத்தியால எங்க அம்மாவை விட்டு விலகிட்டாங்க. எங்க அம்மா கிட்ட பழைய மாதிரி பேசுறது இல்ல, செய்யறது இல்ல. அந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவங்கலாம் பெரிய பக்க பலமா இருந்தாங்க அவங்களுக்கு. என் ஒருத்தியால அவங்க எல்லாருமே விலகிட்டாங்க. அதுல பர்டிகுலரா எனக்கு 3வது மாமானா ரொம்ப பிடிக்கும். எங்க அக்காவை தான் கட்டி கொடுத்துருக்காங்க அவருக்கு. சித்தியோட 60ஆம் கல்யாணத்துக்காக திருப்பதி போயிருந்தோம். அப்போ பரிமாறிட்டு இருந்தாங்க, நான் கூட பரிமாறிக்கிட்டு இருந்தேன். சுட சுட சாம்பார்ல கை விட்டுட்டாரு. கை விட்டவொடனே எனக்கு பதறி போச்சு. எனக்கு ஓடி போய் பார்க்கணும், மருந்து போடணும்னு இருந்தது. ஆனா அவரு கையை உதறிட்டு போன விதம் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். ஏன் அந்த ஒரு நிமிஷம் அவசரப்பட்டதால எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த மாமானா. எனக்கு உயிர் அவரு. பிடித்த உறவு என்னோட திருமணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. அது செதஞ்சு போகலாம், புதுப்பிக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம் உங்க லைஃப்ல. இந்த பக்கம் சொல்லுங்களேன். சொந்தம் வந்து நமக்கு எல்லாருமே நீங்க சொன்னது போல ஒரு அழகான மாலை தான். அதை வந்து சில நேரங்கள்லயும் சில நிமிஷங்களையும் இந்த பண விஷயம் வரும்போது மாத்திரம் அதை அப்படியே உதுத்துட்டுறாங்க. அது எப்படி உதுறதுன்றது தெரியாம உதுத்துடுறாங்க. அதை வந்து நம்ம வந்து பொறுமையா இருந்து நம்மளோட தங்கச்சி, நம்ம அம்மா, அப்பா எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்னு நம்மளா இழுத்து வச்சுக்கிட்டாதான், அந்த பாசங்கிற ஒரு உணர்வு இருந்தாதான் அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க முடியும். அந்த பாசங்கிறது இல்லைன்னு சொன்னா அம்மாவையும் பார்க்க முடியாது, அண்ணன் தம்பிங்களையும் பார்க்க முடியாது. திருமணத்திற்கு முன்னாடி இருந்த உறவு கொஞ்சம் மாறி போச்சு அப்படிங்கிறவங்க யாராரு? எனக்கு அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. பெரிய அக்கா கிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். ஒரு தம்பி மேரேஜில் என்ன ஆச்சுன்னு கூட தெரில. அக்கா பேசுறதே கிடையாது. இன்னியோருக்கு கூட வீட்டில் 3 வருஷம் அப்புறமா அம்மா வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. தம்பியோட ஒய்ஃப் யாரு? திட்டினீங்களா? நீங்க திட்டினீங்களா கல்யாணத்துல? இவங்களது எந்த தப்பு கிடையாது. சில எங்க இதுல சாங்கியம் நிறைய இருக்கும். அந்த டைம்ல ஏதோ மிஸ்பிளேஸ் ஆயிருக்கும் மேரேஜ்ல. அந்த கோவம் வச்சுட்டு இன்னொருக்கும் பேசாம இருக்காங்க. நானும் கேட்கணும் நினைக்கிறேன். ஆனா அந்த இதுதான் யார்ட்ட இருந்தாலும் வெளி வரும் அப்படின்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கல்யாண வீட்டுல எனக்கு உரிய மரியாதை தரல, சாவு வீட்லயும் உரிய மரியாதை தரல. உறவுகள் தான் எப்பவுமே அது சிக்கல் பண்ணும். அந்த காரணத்தினால அந்த இதனால விட்டு போனது. இன்னைக்கு கூட எங்க அக்கா வீட்டுக்கு வராங்க, எல்லார்கிட்ட பேசுறாங்க, என்கிட்ட பேசுறது. ஏன் அம்மா அழறாங்க? இங்க கொடுங்க. ஏன் அம்மா அழுதுட்டு இருக்காங்க அப்பையில இருந்து? இங்க கொடுங்க. என் வாழ்க்கையே நிம்மதி இல்லை. வாழ்க்கை ஃபர்ஸ்ட் அவரும் நல்லா குடிப்பாரு, அவர் இறந்துட்டார் ஆக்சிடென்ட் ஆகி. 2வது கல்யாணம் பண்ணிக்கினேன்னு சொல்லிட்டு வீட்டில் யாரும் மதிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, நம்மளை யாருக்கும் அந்த வீட்டில் எந்த குடும்பத்தில் எனக்கும் 4 அக்கா தங்கச்சிங்க, 2 அண்ணன் தம்பிங்க, யாரும் என்ன மதிக்கிறது கிடையாது. யாரும் வர்றதில்ல, யாரும் பேசுறது இல்ல. உங்களுக்கான 2வது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த காரணத்தினால்
எனக்கு வந்து கூட பிறந்தது வந்து 3 அக்கா 2 தங்க சார். திருமணத்துக்கு அப்புறம் எங்க உறவு இன்னும் பலப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஒவ்வொரு அக்காக்கும் 60வது வயசு தாண்டும் போது சீனியர் சிட்டிசன் ஆயிட்டா அப்படிங்கறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு அவங்களுக்கு ஒரு வாட்சோ, ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட். அதே போல எவ்ரி இயர் ஏதாவது வெளியில போறது, நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். நார்த்துக்கு போயிருக்கோம், இங்கேயே நம்ம கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி சேர்ந்தாப்புல போயிருக்கோம். அதனால எங்களுக்கு எங்க ஹஸ்பண்ட்ஸும் அதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. அது ஒரு இது. நாங்கள் வந்து கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவங்க. எனக்கு தாத்தா, பேரன், பேத்தி. எங்கள் தாத்தா 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணார். பொண்ணு வைத்து பேத்தி, நான் புள்ள வைத்து பேரன். அதனால் அந்த இன்ன வரையிலும் எங்களுக்கு கூட்டு குடும்பம். இப்போ என்னுடைய குடும்பம் கூட்டு குடும்பம் தான். 3 மருமக, ஒரு மருமக. எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அந்த பகை உணர்ச்சி கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தாத்தா சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு, தியாகம், இது 2 அடிப்படையாக வச்சு இந்த வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும் போது விட்டு கொடுக்குற தன்மை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு பலப்படும் அப்படின்னு. தான் அம்மாவை தான் புருஷன் வீட்டுல யார் வச்சிருக்கா, கூட வச்சிருக்கா? இப்ப சொல்லலாம். எங்க அம்மாவை என் புருஷன் வீட்டுல வச்சிருக்கேன். நான் எங்க அம்மாவை என்னோட தான் சார் வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காரோட அம்மாவை? இல்ல இல்லை சார், என்னை விட அவர் ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு. நிஜம் சார், கேட்டு பாருங்க, பசங்க கேட்டு பாருங்க, அது உண்மைதான். இப்போ எங்க அம்மா ரூம்னு சொல்லி நான் மேலே மாடியில் இன்னொரு ரூம் போட்டு அவங்களுக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுத்து எங்க அம்மாவை என்னோட தான் வச்சிருக்கேனே. சார்ட்ட கொடுங்க. எனக்கு எங்க அம்மாவை கூடவே வச்சுக்கிட்டு ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கணும்னு தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனா இருக்கவே முடியல சார். ஏன் இருக்க முடியல? அதுதான் சார் உண்மை. என்ன ஏன் இருக்க முடியல? ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நல்லா தான் சார் பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆபீஸ் போயிட்டு வந்தா பிரச்சனை நமக்கு தான் சார். ஒன்னா இருக்கும்போது ஒன்னாவே இருக்காங்க. ஆனா அவங்க தனித்தனியா இருக்கும்போது இங்க காது கொடுத்து கேட்க முடியல, அங்க போனா அங்க காது கொடுத்து கேட்க முடியல சார். அது ஏன்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார், எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா அந்த தம்பி உண்மையிலேயே லக்கானவன், கல்யாணம் ஆகாதனால. கல்யாணம் ஆனவங்க எல்லாம் பாருங்களேன் டல்லா, அவர் பாருங்க கருப்பா இருக்காங்க, ரொம்ப டல்லா இருக்கு. கல்யாணம் ஆனவங்க எல்லாம் டல்லா இருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்க தான் சிரிச்சிட்டு இருக்கான். அதை நான் ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கேன். பிணைக்கப்பட்ட ஒரு சங்கிலி தான் இந்த உறவு. ஆனா இன்னும் இருக ரொம்ப க்ளோஸ் ஆக இருக நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணில் புலப்படும். இது தேவையில்லாதது, அனாவசியமானது, இந்த உறவுகளுக்குள்ள சிக்கலா, நீடிப்பா, எவ்வளவோ கருத்துக்கள் நம்ம மனசுல தேங்கி கிடக்குது. நிச்சயமா பேசலாம் 2 சைட்லயுமே. அந்த சொல்லுக்கான அத்தாட்சி உறவுகள் தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் காலங்காலமா. ஆனா இல்ல, கண்ணாடி குடுவ மாதிரி எப்ப வேணா உடையக்கூடியது, குமிழி மாதிரி எப்ப வேணா பறக்கக்கூடியது, காணாமல் போகக்கூடியது. அப்படிதான் உட்கார்ந்து இருக்காங்க. உறவுகளுக்குள்ள எப்பயுமே நான் மகிழ்ச்சியை தான் பாக்குறேன், சந்தோஷத்தை தான் பாக்குறேன் அப்படின்னு இந்த பக்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உறவுகளுக்குள்ள நான் சிக்கல் தான் பாக்குறேன், சங்கடத்தை தான் பாக்குறேன், சிக்கலா பாக்குறேன் இந்த பக்கம். முதல்ல சந்தோஷத்துல ஆரம்பிப்போம். ஏன் உறவுகள் சந்தோஷம் அப்படிங்கிறீங்க? நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி சார். 4 brothers 3 sisters, எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ என்னோட ஒர்க் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஜெய்ப்பூர். என்னோட ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒய்ஃபு பசங்க எல்லாமே, சப்போஸ் நான் தனியாக இருந்திருந்தா அவங்களால யார் பார்த்துக்குது? இது வந்து நான் இப்போ இன்னைக்கு ஜெய்ப்பூரில் வந்து 20 days அங்கே இருக்கிறேன். ஆனால் எந்த இது கவலை இல்லாத நான் அங்கே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இல்லைன்னா கூட என் ஃபேமிலி பார்த்து எங்க அண்ணன், தம்பி, அம்மா எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி உறவுகள் இருக்க காரணத்தினால நான் எங்க வேணா தேடி பறந்து இறை தேடி கொண்டு வரலாம். என் பொண்டாட்டி புள்ள அல்லது என்னுடைய உறவுகளை பாக்குறதுக்கு ஆள் இருக்கு. சந்தோஷம் தானங்க. சங்கடம் எங்க இருந்து வந்துச்சு? ஏன் அவர் ஜெய்ப்பூர் போயிட்டு வெறும் கையோட வந்தாரு? குடும்பமே அதுக்கு நான் சொல்றேன் சார், குடும்பமே ஊடு கட்டுறது தெரியவே தெரியாது சார். நம்ம மைக் அடைச்சிருச்சுன்னு பேசுறோம், நானா இருந்தாலும் சரி அவங்களா இருந்தாலும் சரி, வரைக்கும் துரத்தி அடிப்பாங்க. அப்புறம் ரணகலமா ஆயிரு போயிரும் சார். பணம் என்றது தேவைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நான் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண 1 வருஷம் இருக்கும், நான் வீட்டுல ஒரு பைசா கூட கொடுக்கல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல எந்த பக்கம் யாருமே எந்த கேள்வி கேட்கல. ஏன்பா காசு கொடுக்கல, எதுவுமே கேட்கல. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நான் தம்பி கிட்ட சொன்னேன். தம்பியே சந்தோஷப்பட்ட, பரவாயில்லடா நீ ஃபேக்டரி பாரு, நான் வீட்டு நாங்க பாத்துக்கிறோம், நீ எது அதுக்கெல்லாம் டென்ஷன். காசுலாம் கொடுக்கறது இல்லையா? இல்ல ஃபேக்டரி டெவலப் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அதுல பண்ணிட்டேன். அதனால எந்த உறவுனால சங்கடம்? இந்த உறவுனால எனக்கு சங்கடம்ப்பா. மேக்ஸிமம் வந்துங்க சார், அந்த உறவுகள் வந்து பெண்களுங்கிற அந்த ஒரு இதில் தான் பெரிய பிரச்சனையே உருவாகுதுங்க சார். அது எந்த உறவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, எந்த வகையாக இருந்தாலும் எல்லாம் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு டார்ச்சர். அம்மா பொண்ணாலதான் பிரச்சனையே அப்படிங்கிறாரு, எனக்கு தெரியல, சொல்லுங்க. இல்லை சார், அதாவது முதல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே என்ன சொல்கிறாங்க கேட்டாச்சுனாங்க, மாமியாரை பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்க பயமுறுத்தியே அனுப்புகிறாங்க.
அதே ஒரு அம்மா வந்து என்ன இருந்தா என்ன, நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும், என்ன எனக்கு பதில் மாமியார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்பி பாருங்க, கண்டிப்பா அது நடக்காது சார். பெரியவங்க தான் சார் கெடுக்குறாங்க. உங்க விஷயத்த சொல்லுங்க. இல்ல என்னுடைய விஷயம் அதாங்க. இப்ப நாங்க 5 பேர் இருக்கோம், 5 பேரும் 5 வீட்டுல தனித்தனியா ஒரே ஏரியால இருக்கோம். ஒரே ஏரியால வேற வேறவோ இப்ப இவங்க சொன்ன மாதிரி பிசினஸ்க்காகவோ அதுக்காகவோ நாங்க வெளியில இல்ல, பிரச்சனைக்காக தான் வெளியில இருக்கோம். 5 பேரும் 5 இடத்துல எதுக்கு? விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாததுனாலையும் அதே நேரத்துல வந்து ஒரு தவறு இருந்தா அதை மன்னிச்சு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்ல அவர் கேக்குறது என்னன்னா, என் மனைவி ஒத்துக்கல அல்லது எங்க மனைவிகள் ஒத்துக்கல அப்படிங்கறது அவரோட பிரச்சனை. அதான் அந்த வந்தவங்க அப்படிதான், ஒரு தாய் மக்களை பிரிக்க பல தாய் மக்கள் வருவாங்கன்னு பழமொழி உண்டு. இதனால வந்து நம்ம கொஞ்சம் கூட மாட்டவர்களையும் ஒவ்வொருத்தர் சொன்னதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. அதுக்கு என்ன தீர்வு, என்ன விட்டு கொடுக்கிற தன்மை, கௌரவம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, இதனாலலாம் சங்கடமா இருக்கு எனக்கு, சிக்கலா இருக்கு எனக்கு, அதை கேக்குறேன் நானு. நான் வந்து தனியாளா இருக்கிறதுனால யாரும் என்ன மதிக்கிறது கிடையாது. பத்திரிக்கையை வந்து அனுப்புறாங்க, ஏன்னா இதே சென்னையை தாண்டி தான் என் தாய் மாமா வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு கொண்டு வைக்கிறாங்க, என் வீட்டுக்கு ஆள் வர்றதில்ல, வெறும் பத்திரிக்கை மட்டும் வருது. உங்களுக்கு நேர்ல வந்து ஒரு சொந்தம் உங்களை பார்த்து ஒரு காப்பி தண்ணி குடிச்சு கொடுத்துட்டு போகணும், கொடுக்கணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? சிக்கலா இருக்கு, சங்கடமா இருக்கு. சங்கடம், ஏன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட எதுவும் கிடையாது. இல்ல இது உண்மைதானுங்க. இந்த சங்கடத்தை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா சந்தோஷம்னு பேச வந்திருக்கீங்களே, எப்படி? எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் அதை நான் சந்தோஷம் சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து அவங்க எல்லாரும் என்ன வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்பவும் அவங்கள நினைச்சா எங்க இருந்தாலும் என்ன சொல்றது, ஒரு வித எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரு சின்ன மெசேஜ் பார்த்தா கூட அவ்வளவு ஹாப்பி ஆயிடும், சரி இருக்காங்க நமக்கு அப்படின்னு. That is what it gives you. ஒரு பெரிய moral support. moral support-ஆ இருக்கு. I feel proud of my relatives. ஓகே, அந்த பொண்ணு படிச்ச பொண்ணா தான் தெரியுது. ரொம்ப கிளியரா உங்க பக்கம் தான் முதல்ல சங்கடம் தான் சார். ஆனா எல்லாம் மீறி எனக்கு சந்தோஷமும் துளிர் விட்டு எங்க இருந்தாவது ஒரு உணர்ச்சி ஏற சூப்பரா சித்தப்பா இருக்காரா சித்தி இருக்காரா, ஏன் உங்களுக்கு அது இருக்க மாட்டேங்குது, சங்கடம்ங்கறீங்க? ஒரு 4 பேர் சேர்ந்தா கலகலன்னு தான் இருக்கும். அத கெடுக்கிறதுக்குனே ஒருத்தவங்க வருவாங்க. அவளுக்கு என்னப்பா அக்கா தங்கச்சிங்க 4 பேர் அப்படி இருக்காளுங்க, அவளுக்கு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன சொல்ல, எண்ணத்தை கொளுத்தி விட்டா எரியும்னு பாப்பாங்க. இந்த பேர் உன் புருஷனுக்கு மரியாதை கொடுக்கலையான்னு சொன்னாவே போச்சாங்க, பிரச்சனை அங்க இருந்தே கிளம்ப ஆரம்பிச்சிரும் சார். திருமணத்துக்கு போயிட்டு வந்துட்டாலோ, திருவிழாக்கு போயிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் பாத்துட்டு வந்தாலோ, கிரகப்பிரவேசம்னு எல்லா சொந்தத்தையும் கூப்பிடுவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் எவ கண்ணு பட்டுச்சோ மொழி பட்டிருக்கும் முதல்ல சுத்தி போடணும், செய்யறமா இல்லையா? சங்கடம் தானே அது. கூப்பிட்டதையும் கூப்பிட்டு முடி வச்சிருவாங்க, கண்ணு வச்சிருவாங்க, இப்ப ஜாஸ்தியா கட்ட வேணாம், கார் வாங்க வேண்டாம், செய்யறமா இல்லையா? பிராக்டிக்கல். அது சங்கடம் தானே. அப்புறம் எப்படி சந்தோஷம் பேச வரீங்க? பத்த வைக்கிறதுக்குன்னே யாராவது வருவாங்க. பத்த வச்சா நீங்க ஏன் கெரோசினா இருக்கீங்க? பி வாட்டர். எல்லாருக்குமே ஈரம் இருக்கு மனசுல. நான் இப்ப பார்த்து யாரையாவது விட்டு போன உறவா இருக்கலாம், வெட்டி விட்ட உறவா இருக்கலாம், சண்டை போட்டுக்கிட்ட உறவா இருக்கலாம், அந்த மாதிரி உறவு கிட்ட போயிட்டு போகுது, விட்டு தொலையுது, இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறோம், என்ன கொண்டு போக போறோம்? இந்த இயல்பு எல்லார் மனசுல இருக்கு. ஆனா ஒரு ஈகோ தடுக்குது. அவனா வந்து பேசட்டும், அவளா வந்து பேசட்டும், அவதான வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனா, இது எல்லாமே இருக்கு. நான் உங்களுக்கு டைம் தரேன், அங்க பார்த்து அந்த உறவு கிட்ட அது யாரா இருந்தாலும் நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கு, ஏதோ ஒண்ணு தடுக்குது, சொல்லலாம் யார் வேணாலும். எங்க மாமாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க எல்லாம் இப்ப பொது இடங்கள்ல எங்க பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு கூட விலகி போறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க தாய் மாமா பொண்டாட்டி எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி பெஸ்ட்னு சொல்லுவேன் நான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு சிங்காரிச்சு அழகு பார்த்தவங்க அவங்க. அவங்க புடவை கட்டி நகை போட்டு எங்க கல்யாணத்துக்கு போனாலும் எனக்கு அவ்வளவு அழகா சிங்காரிச்சு கூட்டிட்டு போவாங்க, செய்வாங்க. நானா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நான் லைஃப்ல பண்ண ஒரே ஒரு தப்பு இந்த மேரேஜ். அதனால இன்னும் கூட வெளியில எங்கேயாச்சும் பார்த்தா கூட என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. எனக்கு பழைய மாதிரி அவங்க கூட நல்லா பேசணும், அவங்க கூட போய் உறவாடணும்னு எனக்கு ரொம்ப ఆశయా இருக்கு. మామ నాతో మాట్లాడమమ్మా, నాకు నిండా కష్టంగా ఉంది మామ, మిమ్మల్ని ఎంత అవుట్ చేసి ఉండేది అత్త, అందరూ నా దగ్గర బాగా మాట్లాడాలా, నేను పాత మారిగా రావాలా పోవాలి మీ ఇంటికి అంతా. నా పెళ్లిలో పోయిన వాళ్ళు నా కూతురు పెళ్లిలో అయినా ఒకటి చేరాల, నాకు లాస్ట్ కోరిక. மெதினா அம்மா தான் தெரியாம சின்ன வயசுல தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க எந்த தப்பும் பண்ணலையே, அம்மாக்காக ஏன் எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க? ப்ளீஸ் எங்க கூட பேசுங்க, நான் இதை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நான் எல்லா ரிலேஷன்ஸ்க்கும் சொல்லியிருக்கிறேன், எங்கள் அம்மாவை தயவு செய்து ஒதுக்கி பார்க்காதீங்க, எல்லாம் சேர்த்து வச்சு பாருங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால் பார்க்க முடியல பொண்ணாக இருந்து, தயவு செய்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் சேர்த்துக்கோங்க. வாலியோட பழைய பாடல் வரிகள் யாராவது கேட்டிருக்கலாம். ஆண்டவன் ஒரு பெரிய கடை விரிச்சான், ஆண்கள்லாம் வந்தாங்க, ஆசையை வாங்கிட்டு போனாங்க, பெண்கள்லாம் வந்தாங்க, அழகு வேணும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க, புலவர்கள்லாம் வந்தாங்க, எனக்கு பொய்கள்லாம் வேணும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க, தலைவர்கள்லாம் வந்தாங்க, எனக்கு புகழ் வேணும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் வந்தான், ஆண்டவன்ட்ட நின்னான், பேசுனான். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு, மாண்டு போன என்னோட உறவினர்கள்லாம் கொடு, பிரிஞ்சு போன என்னோட உறவினர்கள்லாம் கொடு. அவனை கேட்டோடனே ஆண்டவன் லயித்து போய்
அப்படியே கடையை மூட்டை கட்டு போயிட்டாரு. நம்ம உறவினர்களோட சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், அதுதான் நமக்கான ஸ்ட்ரென்த் கூட. என்ன பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி மயமான ஒரு மேடை. நிறைய அழகு இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த செட்ல நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். 17 பேர் அப்படின்னு நாங்க குடும்பத்தோட சேர்த்து அந்த 17 பேர்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவா 4-5 பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலியில இருந்து ப்ளீஸ் வாங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன். நமக்கு இப்ப கோவம் வந்துச்சுன்னா, டென்ஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு Facebookல போட்டுறோம், ட்விட்டர்ல போட்டுறோம், நம்ம கடகடன்னு உடனே வளரிடுறோம். போன் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கத்திடுவோம். பழங்காலத்துல ஒரு முறை இருந்துச்சு. என்னன்னா, ஒரு வீட்டுல இந்த மாதிரி ஒரு குடுவை வச்சிருப்பாங்க. இந்த வடிவத்தை பார்க்கலாம், நீங்க பாக்குறதுக்கே பாருங்களேன், வெண்மையா இருக்கு, அங்கங்க ரெட் கலர்ல வேற இருக்கு. என்னன்னா, ரத்தமும் சதையுமா இருக்கணும், அதே சமயத்துல வெள்ளை மனசா இருக்கணுங்கிற காரணம் தான். ஒரு கோபப்பட்டோம்னா முன்னாடி வார்த்தையில பேசிடுவோம் கடகட கடகடன்னு. அந்த வார்த்தையை வடிகாலாக்கணும்னா எழுதுறப்ப அந்த கோபத்தோட தன்மை கொஞ்சம் குறையும். என்ன செய்வாங்க, அப்படி எழுதி இந்த மனக்குடுவை இருக்குல்ல அதுக்குள்ள அப்படி போட்டுருவாங்க உள்ள. அத ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கப்ப அந்த குடும்ப தலைவன் எடுப்பாரு. இதய வடிவம் இது. இதயத்தை திறந்தா எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரியான சிம்பிள்ல இந்த மாதிரி ஒரு மனக்குடுவை பழங்காலத்துல வச்சிருந்திருக்காங்க. அப்படி எடுப்பாரு. எழுதுறப்ப தாக்கம் கொஞ்சம் குறையுது. அதை படிக்கிறப்ப, எழுத்து வடிவா படிக்கிறப்ப கொஞ்சம் ஆனந்த அழுகை வரும். அல்ல நம்ம தப்புன்னு இருக்குமோன்னு உணர்ந்து பார்ப்பாங்க. ரெண்டு சைடுமே தாக்கத்தை குறைச்சு இது பெரிய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடத்தி இருக்கு. நம்ம ஒரு குடும்பமாவும் உறவுகளாவும் இன்னையில இருந்து போன் நம்பர்ஸ் பரிமாறிப்போம். திட்டிக்கிறதுக்காக இல்ல, தட்டி கொடுக்கறதுக்காக. வாங்க. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. சந்தோஷமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கு, ஒரே குடும்பமா இருக்கும். எல்லாம் தாண்டி இந்த யங்ஸ்டர்ஸ் 2 பேரையும் பார்த்திருப்பீங்க. பீமரத சாந்தி கொண்டாடினவங்க 70 ஆண்டுகளை கடந்த ஒரு தம்பதிகள் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் பார்த்துட்டு இருக்க உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் நிச்சயமா இணைஞ்சிருக்காங்க. அடுத்த வாரம் வேறு தலைப்பு. கவனி சொல்.